கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி தனி வீடியோவும் ஃபஸ்ட் உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்னன்ற அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் 2 வீடியோஸாக நான் போட போகிறேன். ஃபஸ்ட் நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பஞ்சாயத்து ராஜ் பார்ப்போம். ஏன்னா பஞ்சாயத்து ராஜ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த இதில் தான் நம்ம என்னென்ன குழு அமைச்சாங்க, எப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, இது எல்லாமே சேர்த்தும் ப்ளஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸு சேர்த்து நம்ம அதில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்னன்றது மட்டும் இப்போ நம்ம பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சென்னை மாநகராட்சி இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். அப்போ கொஸ்டின் கேட்கலாம், அதாவது இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்புகள் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சி எப்போ உருவாக்குனான்னு கேட்டாங்கன்னா 1688. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ இது வந்து என்ன எப்படி கேட்பாங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்து இது வந்து வரிசைப்படுத்துகின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நகர்ப்புறம்னா எப்படி வரும்னு பாருங்கள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இது எல்லாமே சேர்ந்தது நகர்ப்புறம். ஓகேவா? கிராமப்புறம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் நம்ம இது பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி எழுத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் உள்ள பகுதி வந்து என்ன சொல்லணும்னா நகராட்சி. காஞ்சிபுரம் நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ நகராட்சி அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா வாலாஜாபேட்டை. ஓகேவா? எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் உள்ளது எதுன்னு கேட்டிங்கன்னா நகராட்சி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கணுன்றாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பேரூராட்சி 10,000 மக்கள் தொகை. ஓகேங்களா? பேரூராட்சி முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். இந்திய ஆட்சி பணினா ஐஏஎஸ். ஓகேங்களா? ஐஏஎஸ் வந்து ஒருத்தர் வந்து ஆணையராக இருப்பார். ஓகேங்களா? அடுத்து நகராட்சிக்கு அரசு அதிகாரிகள் ஆணையராக நியமிக்கப்படுவார்கள். ஓகேவா? பேரூராட்சிக்கு நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் ஆவார். ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. மாநகராட்சிக்கு யார் இருப்பா, நகராட்சிக்கு யார் இருப்பா, பேரூராட்சிக்கு யார் இருப்பான்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கிராம ஊராட்சிக்கு மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. கிராம ஊராட்சி வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி மக்கள் தொகைக்கு ஏற்ப வார்டாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பல கிராம ஊராட்சிகள் இணைந்தது ஊராட்சி ஒன்றியம். புரியுதா? அடுத்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். ஓகேங்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் 22க்கு அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. ஓகேவா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீலகிரி மற்றும் பெரம்பலூரில் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை 50,000 என்ற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி என பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ எப்படி பிரிக்கிறாங்கன்றதே பார்த்துக்கோங்க, எவ்வளோ பாப்புலேஷன் வச்சு. ஓகேங்க. அடுத்து வந்து மாநகராட்சி தலைவரும் மேயர். மாநகராட்சியோட தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேயர். நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். அடுத்து மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அடுத்து இல்லை கிராம சபை கூட்டம் வந்து 4 முறை கூடுன்னு இருக்குது, ஆனால் 6 முறை. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டேட்டுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் 4 டே வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ 6 முறை கூடும். பேலன்ஸ் 2 இது என்னன்றதை நீங்கள் சொல்லிடுங்க, கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்து இந்த நாள் தவிர தேவைக்கேற்ப அவசர காலங்களில் கிராம சபை கூடும். இவை சிறப்பு கிராம சபை கூட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த 6 முறை தவிர பேலன்ஸ் முறையும் கூடும். அப்படி கூடுச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பு கிராம சபைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேசிய ஊராட்சி தினம் வந்து ஏப்ரல் 24. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை % கேட்டிங்கன்னா 33%. 2016 தமிழக அரசு உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% என்ன சட்ட திருத்தம் பண்ணது. அதாவது 50% பெண்கள் வந்து நிற்கணுன்ற மாதிரி சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை வருஷம் கேட்டிங்கன்னா 5 ஆண்டுகள். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்பேடு சென்னையில் இருக்குது. அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சி கேட்டிங்கன்னா 25. ஓகேவா? சமீபத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய நகரங்கள் மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டன. ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஓகேங்களா? ஸோ இதில் தான் அந்த டேஸ் வரும், அந்த 6 டேஸ் அந்த இது வரும். ஓகேங்களா? ஸோ எடுத்து வந்து ஊராட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்க கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம்.
ஓகேவா. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 24, 1992. ஓகேவா. ஸோ அடுத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீதம் வெற்றி பெற்றான்னு கேட்டிங்கன்னா 38% வெற்றி பெற்றார்கள். இம்பார்ட்டன்ஸ். அடுத்து உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும் அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேசிக்காக சொல்லியிருப்பேன் சில விஷயத்த. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது என்ன மிஸ்டேக்கு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அடுத்து எலெக்ஷன் வந்து அங்கே தான் நடக்க போகுது. ஓகேவா. ஸோ அதை மையமாக வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. போன இயர் எப்படி நடந்துச்சுன்றதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஆனால் தேர்தல் சம்மந்தமாக ஏதோ ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது. அது மாநில தேர்தலாக இருக்கட்டும், மத்திய தேர்தலாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு கமெண்டில் பதில் சொல்லிடுங்க. ஓகேவா. எல்லாருமே சொல்லுங்கள், பார்க்குற எல்லாருமே சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெமரி ஆகும். ஓகேவா. ஓகே கைஸ், தேங்க்யூ.